இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுவும் மகா கும்பமேளா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அங்கே மட்டும்தான் அந்த ஈவெண்ட் நடக்குதான்னா இல்லை, நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் அந்த மாதிரி பலவிதமான ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு க்ஷணமும் நடந்துட்டுருக்கு. இதை எப்படி நாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுதே அது நடக்கவும் ஆரம்பிச்சிடுது. நம்ம கேட்டுட்ருக்கும்போது பார்க்குறோம், பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக நடக்குது. அப்போ இத்தனை விஷயங்கள் நமக்குள்ளாக நடக்கும்பொழுது வெளியில் பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்குது பாருங்களேன், அங்கேயும் எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு விஷயத்தை இப்போ நாம் பார்க்கலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா, ரம்யமான சூழல். ரம்யமான சூழல்னால் என்ன? ஒரு இனிமையாக இருக்கும். காலை வேளையில் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது பாருங்கள். அந்த காலை வேலைங்கிறதுல இன்னமும் குளிர்காலத்தில் எடுத்து பாருங்களேன். குளிர்காலத்தில் என்ன தோணும் நமக்கு? நல்லா தூங்கணும்னு தோணும் இல்லையா? என்னென்னா அந்த ரம்யம்ங்கிற ஒரு விஷயம் வெளியில், அந்த வெதர் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் உருவாகிருக்கு. வெளியில் மட்டும்தான் அது உருவாச்சுன்னு சொன்னால் இல்லை, நமக்குள்ளாக அது உருவாக்குது. நமக்குள்ளாக உருவாக்கும்போது என்ன நடக்குது? அங்கே ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு உருவாகுது. இந்த உடலுக்குள்ளாக உருவாகிற அந்த கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்குது பாருங்களேன், அந்த நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய உடலுக்குள்ளாக மாறுது. உடல் மட்டும் இல்லை, உயிருக்குள்ளாக மாறுது. உயிரில் அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது மனசுக்கு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த ஃபீல் தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு குளிரான சமயத்தில் உயிர் தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டு அமைதியான நிலைக்கு போயிடுது. இது தானாகவே பிரபஞ்சத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நமக்குள்ளாக நடக்குது. நமக்குள்ளாக நடக்கும்பொழுது அமைதியாக ஒன்று எப்பொழுதும் போகும்பொழுது அமைதியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடலாம். சத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட்ஸ். அந்த சவுண்டுங்கிற விஷயத்த நாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். எந்த சவுண்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வேதாத்ரி மகரிஷி அற்புதமாக ஒரு கவியில் சொல்கிறாங்க, உடலுக்குள்ளாக அத்தனை விதமான சத்தங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து பாருங்கள். சத்தம் உடனே கேட்கும். வெளியில் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, எந்த சத்தமும் இருக்காது. ஆனால் சத்தம் கேட்டுட்ருக்கும். இது எல்லாம் எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி குளிர் காலத்தில் அந்த ஒரு டார்க்னஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சத்தங்கள் உருவாகிறது ஏற்படும்.